Hello friends, welcome back to our channel. நம்ம கிட்ட இந்த Neckband இருக்கு. Under 1000 குள்ள லான்ச் பண்ணது. இது மாடல் அண்ட் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். நீங்க ஒரு under 1000 குள்ள ஒரு பட்ஜெட்ல Neckband தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த Neckband உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால தான் சொல்றேன் வீடியோ வந்து கடைசியா தமிழ்ல பாத்திருப்பீங்க Camber engine என்னென்னமோ போட்டிருக்கீங்க ப்ரோ, இது என்ன புது பிராண்டா இருக்கு, கேள்விப்படாத மாதிரியே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், புதிய பிராண்ட் தான். Camber வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசா வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் Neckband அண்டர் 1000 குள்ள வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட மாடல் நேம் Camber engine 101 அண்ட் இந்த Neckbandோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலடி சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட்ல Neckband தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமா அண்ட் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா இல்ல இதுவே பெஸ்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்ல வந்து பார்க்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூர் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் சில கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல வந்து பார்க்கும்போது பிராண்டோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பிரைஸ் அண்ட் மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நார்மல் எல்லா பாக்ஸ்ல இருக்க மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பேண்ட் வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து இயர் டிப்ஸ் மொத்தமாக வந்து Neckband பிளஸ் ஒரு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக யூசர் மேனுவல் இருக்கு. அண்ட் நீங்க வாரண்டி கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலி யூஎஸ்பி டைப் சி அந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம Neckband எடுத்துட்டு அண்ட் அதோட டிசைன் பில்ட் குவாலிட்டி அண்ட் மற்ற எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஒன் பை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது நார்மலா எல்லா Neckband இருக்க மாதிரி அதே மாதிரி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது நமக்கு இது ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து நம்ம Neckband வந்து ஒரு பிளாஸ்டிக் செட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ரப்பர் வந்து டைட்டா இருக்கும். அண்ட் இது ரொம்ப வந்து பிளெக்சிபிளா இருக்கு. ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பிளெக்சிபிளா இருக்கு. நம்ம எப்படி வேணா நம்ம வந்து கசக்குவோம், டக்கு நமக்கு வந்து ஒரு டேங்கிள் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியா பிளெக்சிபிளா இருக்கு. நமக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியுது. ரப்பர் மெட்டீரியல்னால ஈஸியா வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு. டிசைன் வைஸ் பட்ஜெட்ல எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது இந்த ஒயர்லாம் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம கீழே எங்கேயாவது போட்டு நம்ம பெட்ல வந்து போட்டு நம்ம டக்குனு எடுத்துட்டு போவோம். இல்லாம குழந்தைங்க யாராவது விளையாட்டு இருக்குமோ டக்குன்னு எழுத்தா வந்து பிஞ்சிருமோன்றது ஒரு சின்ன பயம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஒயரை வந்து கீழே வந்து கொடுத்துக்கலாம். சில Neckbands எல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட எண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு வந்து பிஞ்சு போகாது. பட் இருந்தாலும் நம்ம அவசரத்தில் இருக்கும்போது பிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணினா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதுல கீ ஃபங்க்ஷன் அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வால்யூம் அப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் ஆன் ஆஃப் இதுதான் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு எல்இடி இண்டிகேட்டர் வித் மைக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Camberோட பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இயர் பட்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் இயர் பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல அந்த சாங் பாஸ் பண்றது பிளே பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஜஸ்ட் மேக்னெட்டிக்ல ஒரு இயர் பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது ரொம்ப வந்து சின்னதா வந்து கொடுத்துருக்காங்க. காதுல ஃபிட் ஆகுறதுக்கு ரொம்ப வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம். மற்ற இயர்பட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் காதுல விட்டுட்டு நம்ம வந்து அதை அழுத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து புஷ் பண்ணும். ஸோ இது அப்படி வந்து கிடையாது. ரொம்ப வந்து ஃபிட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஈஸியா வந்து ஃபிட் ஆகுது. அண்ட் இந்த ஒயர் மட்டும் இன்னும் கீழே கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இது ஆல்ரெடி கண்ட்ரோல்ஸ் பார்த்த மாதிரி வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு பேரிங் வந்து லாங் பிரஸ் பட்டன் அந்த பவர் பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணா உங்களுக்கு ப்ளூடூத்ல போய் நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு பேரிங் இஷ்யூ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணவே கிடையாது. குயிக்கா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி மத்தெல்லாம் வந்து பார்ப்போம். அண்ட் அது போக நமக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நீங்க சாங்ஸ் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு அண்ட் சாங்கோட நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ப்ரீவியஸ் ட்ராக் வந்து நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்க வால்யூம் அல்லது வால்யூம் டவுன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அல்லது ப்ரீவியஸ் வந்து போகும். அண்ட் நீங்கள் அந்த பவர் பட்டன் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது சாங் வந்து பாஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து மல்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா Neckbandலையுமே இருக்கிறதா. அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது நமக்கு கால் பேசும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. டீசெண்டாக வந்து கால் குவாலிட்டியில் இருக்கு. நான் வந்து 2-3 பேருக்கு வந்து Neckband மாட்டிக்கிட்டு சொல்லாமே Neckbandல தான் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே நான் வந்து பேசினேன். பேசி முடிச்சுட்டு நான் Neckbandல தான் பேசினேன் அப்படிங்கும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லடா, மொபைல தான் வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு, நார்மலா தான் இருந்துச்சு. எந்த ஒரு நாய்ஸும் வந்து கேட்ட மாதிரி தெரியல. மேபி நான் வந்து இண்டோர்ல இருக்கனால அவங்களுக்கு வந்து கேட்டுருக்கலாம். அண்ட் அவுட்டோர்லயும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து நமக்கு நாய்ஸ் அதெல்லாம அந்த எப்படி சொல்றது இரிட்டேஷன் அந்த ஃபீலிங்லாம் வந்து வரல. நார்மலா வந்து ஃபோன் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கால் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி இந்த சாங்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது 100%ல நம்ம வால்யூம் வச்சு கேட்கும்போது ரொம்பவே சவுண்ட் எக்ஸாம்பிளுக்கு தேட்டர்ல இருக்கும்
இருக்கும்போது இப்படி நமக்கு வந்து அந்த பாஸ்லாம் அதிகமா இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹுக்கும் சாங்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு மாசா தரமா இருக்கும். ஸோ அப்படி நான் ஒரு 100% அதே சாங்கை வச்சு கேட்கும்போது எனக்கு வெளியே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அதை என்னால் கேட்கவே முடியல. அந்த சாங்லேயே வந்து நான் வந்து மூழ்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மேபி நிறைய பர்சன்ஸ்க்கு அது வேரி ஆகும். அண்ட் சில பேருக்கு வந்து தலைவலிக்கலாம், அண்ட் சில பேருக்கு அது நல்லா இருக்கும். அண்ட் நான் சொல்ல சின்ன டிப் என்னன்னா, நீங்க ஒரு 70 to 80 நீங்க வால்யூம் வச்சு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சாங் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 200 mAh வந்து இந்த பேட்டரியில வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டாக் டைம் அண்ட் கால் டைம் வந்து பிராண்ட் கிளைம் பண்றது. நீங்க ஒரு 70% வால்யூம் வச்சு கேட்கும்போது 16 hours வந்து பிளே டைம் வரும் அண்ட் 24 hours வந்து டாக் டைம் வரதா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டா 16 and 24 நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து கம்மி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15 hours ஒரு 23 hours வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. இல்லை ஐபி எக்ஸ்போர்ட் ரேட்டிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஜாகிங், ரன்னிங், வாக்கிங்லாம் வந்து போகும்போது ஸ்வெட் ஆயில் இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி இதோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது 700 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது நார்மலா அமேசான், பிளிப்கார்ட் மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, ஒன்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பை பண்ணி வாங்கிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க தாராளமா பை பண்ணலாம், பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஏன் பை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கேட்குமா, ஏன் வெப்சைட்ல பை பண்ணும்? ஸோ அதுக்கான உங்களுக்கு பதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக் பேண்டுக்கு 6 months வாரண்டியும் அவைலபிளா இருக்கு. வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் பை பண்ண உடனே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்லயே. ஃபைனலா நீங்க கேட்பீங்க, இந்த நெக் பேண்ட் வந்து நான் 700 ரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமா, ஒரு முடிவு சொல்லுங்க ப்ரோ சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா 700 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு கால் குவாலிட்டியும் டீசெண்டா இருக்கு அண்ட் சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. பேரிங்ல எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. டிசைன் குவாலிட்டி வந்து பார்க்கணும் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஃபிளெக்சிபிளா இருக்கு. ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓவராலா ஒரு 700க்கு வந்து ரொம்ப நல்ல பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலா லான்ச் பிரைஸ் வந்து உங்களுக்கு 700 வந்து கொடுக்குறாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஒரு 800 இருந்து 850, 900 வந்து மேபி பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்களுக்கு 700 ரூபாய்க்கே ஒரு நல்ல நெக் பேண்ட் தான். ஸோ நீங்க தாராளமாக வந்து பை பண்ணி வாங்கலாம். மேபி ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு பெட்டரா வேற ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நெக் பேண்ட் சொல்லிட்டீங்க, பிரைஸ் சொல்லிட்டீங்க, எத்தனை கலர் வேரியன்ட் இருக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ளூ, பிளாக் அந்த மாதிரிலாம் நிறைய அடிக்கிட்டே போவீங்களா? இல்ல, ப்ளூ கலர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ப்ளூ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கா வந்து கொடுக்கும். ஆஃபீஸ் போறவங்களுக்கு, மற்ற வெளியே போறவங்களுக்கு ப்ளூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க ஒரே ஒரு சிங்கிள் கலர் வேரியன்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது கண்டிப்பா செட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு ப்ளூ வந்து பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த பிராண்ட் தரப்புல இருந்து, கேம்பர் பிராண்ட் தரப்புல இருந்து நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்சையும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதோட டீடைல்ஸும் வந்து கூடிய விரைவில் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க.